சென்னையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை கண்டித்து சிஐடியு சார்பில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கின்ற அறிவிப்பை கண்டித்து தற்பொழுது சிஐடியு தரப்பினர் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்து வேனில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அங்கே போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலரையும் போலீசார் கைது செய்து தற்பொழுது வேனில் ஏற்றி வருகிறார்கள். மத்திய அரசு கடந்த நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது சிஐடியு சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் இடையே தற்பொழுது சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதற்கான காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிஐடியு தரப்பில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தற்பொழுது மோதல் மற்றும் தகராறு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அங்கே பதற்றமான நிலை காணப்படுகிறது. தற்பொழுது களத்தில் எமது செய்தியாளர் விவேக் இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். விவேக், சொல்லுங்க, இப்போ எந்த பகுதியில இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? போராட்டம் எப்போது தொடங்கியது? இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்து சொல்லுங்க விவேக். கண்டிப்பாக, அதாவது பழைய 500 ரூபாய் 1000 நோட்டுகளை மாற்றுவதற்காக அந்த வங்கிகளில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது சிக்கல் நீடிக்கிறது. மேலும் ஏடிஎம்களிலும் பணம் எடுப்பதில் பிரச்சனை இருக்குது. இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சாமானிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. தற்போது இன்றைய பொறுத்தவரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள இந்தியன் வங்கி கிளையை முற்றுகை போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு சொல்லியிருந்தனர். அதன்படியே அந்த போராட்டம் தொடங்கியது. போராட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் 3 நிமிடங்களுக்குள் அந்த போலீசார் அமைத்த தடுப்பு வழிகளை தகர்த்து எறிந்துவிட்டு இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டனர். அப்போது தடுப்பு வழியை தகர்க்கும் போது போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளை அடுத்து போலீசார் கூடுதல் பாதுகாப்பை போட்டு அந்த தள்ளுமுள்ளுக்கு இடையே தற்போது அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அவர்களை போராட்டம் செய்தவர்களை போலீசார் தரப்பில் கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சி தான் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது இவர்கள் வழக்கமாக போராட்டம் செய்து திரும்ப என்று எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் அந்த தடுப்பு வழியை விட தகர்ந்து எடுத்துவிட்டு வங்கியை முற்றுகை செய்ய வங்கி வாசல் நுழைவாயில் வரை வந்ததால் ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. தற்போது அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளை பார்த்த பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் நடத்தப்பட்டது. ஒரு சிறிய தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. எதற்காக அந்த வாக்குவாதம் நடைபெற்றது விவேக்? அதாவது இவர்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அவர்கள் போலீசாருக்கு அனுமதி கொடுத்தனர். அதுவரை தங்களது தெரிவித்து நீங்கள் திரும்ப பேசிக் கொண்டனர். ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி தடுப்பை உடைத்து இந்தியன் வங்கியை முற்றுகையிடுவது என்ற கோரிக்கையிலிருந்து பின்வாங்காமல் நேரடியாக அதாவது இந்தியன் வங்கி அந்த நுழைவாயில் வரை செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அந்த தடுப்பை உடைத்து உள்ளே வந்தனர். போலீசார் தங்களது எல்லை அவர்கள் வகுத்த எல்லையை தாண்டி இவர்கள் வந்ததால் இவர்கள் போலீசார் அவர்களை தடுத்தனர். இதனால் இருவர்களுக்கிடையே இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. விவேக், இப்போ காட்சிகளை பார்க்கும்போது சில பேரை மட்டும் கைது செய்து போலீசார் வாகனத்தில் ஏற்றியதை நாம் பார்த்தோம். இன்னும் அந்த போராட்டம் தொடரக்கூடிய நிலையில் இருக்கிறதா? எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்காங்க? 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப தற்போது ஒரு 50 பேரை அவர்கள் கைது செய்து அழைத்திருந்தனர். இருப்பினும் குறிப்பிட்ட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட குறிப்பிட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டோர் இங்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் அடுத்த கட்டமாக அந்த சந்திப்புக்கு பிறகு அவர்களை போலீசார் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. விவேக், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்ன? கோரிக்கைகள் முழுக்க அதுதான். அதாவது இந்த 500 ரூபாய் நோட்டு அதுக்கு மாற்றுவதற்கு எளிதான வசதியை செய்து தரவில்லை. இது முழுக்க சாமானிய ஒடுக்கும் விதமாக இருக்கிறது என்று அவர்கள் தங்களது கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அதாவது புழக்கத்தை சரி செய்திருக்க வேண்டும். அது செய்யாத பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. எங்களை போன்ற ஏழை நடுத்தர மக்களுக்கு இது பெரிய பாதிப்பு. இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இப்படி இது போன்ற இந்த சில்லறை கட்டுப்பாட்டை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இப்ப இந்த போராட்டம் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வங்கிகள்ல பணிகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? அங்க வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா விவேக்? இந்த
வங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வங்கிகளில் வந்து கூட்டம் வழக்கமான வாடிக்கையாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். அவர்கள் வங்கியின் வளாகம் அங்கு இருக்கிறதுனால் அவர்களுக்கு இந்த வாடிக்கையாளருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தள்ளுமுள்ள போலீசாருக்கும் போராட்டம் நடத்தி இரு தரப்பும் முடிவதால் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. வாடிக்கையாளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு விஜய் மல்லையாவுக்கு, அதானிக்கு, அம்பானிக்கு எல்லா குஜராத்துக்கு வேலை மோடி அரசு உரிமைகளுக்காக போராடிய கம்யூனிஸ்டுகளை காக்கி சட்டை வைத்து அடித்திருக்கின்றார்கள். எங்களை கைது செய்கின்ற போலீஸ் காவல்துறை கேடுகட்ட செயலை கண்டிக்கின்றோம். தமிழகம் முழுவதும் உழைக்க மக்களை வாட்டி வதைக்கூடிய மோடி திட்டத்தை வைத்து போராட்டங்கள் வெடிக்கும். கட்டாயம் மோடி இந்த நாட்டை விட்டு ஓடுவார். விவேக், இப்போ அந்த பகுதியில எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய நிலை குறித்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வங்கி அங்கு அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்த போது 100க்கும் மேற்பட்டுள்ளனர். இவர்கள் சமாளிப்பதில் கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே வந்து அவங்க தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடிந்தது. தற்போது படிப்படியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருகின்றனர். இதற்கிடையே வங்கிக்காக காத்திருப்பவர்களுக்கு தனி அவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தனி வரிசை ஏற்பட்டதற்கு அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் வங்கி அந்த வளாகம் மீது ஒட்டி அவங்க நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தனியாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் எண்ணிக்கையை விட போராட்டத்தில் தீர்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டு இருந்ததனால் அவர்கள் சமாளிப்பதில் கடினமாக இருந்தது. அதன் காரணமாகவே தடுப்பு வேலையில் அவர்கள் தெரிவித்து அவர்கள் அதாவது வங்கி நுழைவாள் வரை முற்றுகை போராட்டத்தை அவர் நடத்தியுள்ளனர். விவேக், இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள்? இதுவரை அது குறித்து போலீஸ் தகவல் நமக்கு தெரிவிக்கவில்லை. அவங்க எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவர்கள் இங்கே பக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இந்த பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் அவர்களை அவர்களை அமர வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அது போலீஸ் தரப்பில் நம்ம இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை. அதிகபட்ச எம்ஜிஆர் நகர் பகுதியிலேயே அவர்கள் தங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன.